ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்டான ஃப்ரெஷ்ஷான மசாலாவை அரைச்சி போட்டு ஒரு சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். இது சூடான சாதத்து மேலே ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெலாம் இது ஒரு நல்ல சைட் டிஷ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. சிக்கன் குழம்புக்கு 1/2 கிலோ சிக்கனை எலும்போடு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் தயிர், மசாலா சேர்த்து நல்லா சிக்கனை பரட்டி விடுங்க. அந்த மசாலா சிக்கனோட நல்லா பிடிக்கணும். மசாலாவோட சிக்கனை நல்லா பரட்டி விட்டாச்சு. 1/2 மணி நேரம் இந்த சிக்கன் நல்லா ஊறட்டும். 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். சிக்கன் குழம்புக்கு முதல்ல ஃப்ரெஷ்ஷான மசாலாவை அரைச்சி எடுத்துப்போம். 4 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 1 ஸ்டார் பூ, கொஞ்சம் கல்பாசி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு. 1 நிமிஷம் இது நல்லா வறுத்துக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. அதோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வருது. இப்போது 5 வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் அரிசி, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகி அதோடைய ஃப்ளேவர் நல்லா வெளியில் வரும். அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்தாச்சு. அதோடைய ஃப்ளேவர் நல்லா வெளியில் வருது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. அதே பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய், 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம். ஒரு ஓட்டு ஓட்டி பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. கடாய் நல்லா சூடாயிடுச்சு. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன். அதை கடாயில் சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி கலரும் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் 2 பெரிய சைஸ் தக்காளியை பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸியை அலசி ஊற்றிப்போம். மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 1 நிமிஷம் இந்த வெங்காய தக்காளியோட இந்த மசாலாவை நல்லா வதக்கி விடலாம். 1 நிமிஷம் இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. சிக்கனை இந்த மசாலாவோட நல்லா கிளறி விட்டாச்சு. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேக விடலாம். 5 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்ப்போம். சிக்கன் மசாலாவோடய ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டோம். ஒரு கலரி விடுங்க.
நல்லா கிளறி விட்டாச்சு. உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லை குழம்பாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ குழம்பு தான் வைக்க போகிறேன், அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம சிக்கன் ஊற வைக்கிறதுக்கும் உப்பு சேர்த்தோம், நம்ம தக்காளி வேக வைக்கிறதுக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்தோம், அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். மூடியை திறந்து பார்ப்போம். நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கிளறி விடுங்க. குழம்பும் நல்லா திக்காக வந்திருக்கு. சிக்கன் வெந்துச்சான்னு பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டு கடைசியாக ஒரு கை கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஃப்ரெஷ்ஷான மசாலாவை அரைச்சி போட்டு ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.